ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜெனிஃபர் அமல்ராஜ். இந்த வீடியோல இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு தேவையான முக்கியமான கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் நம்ம பார்க்க போறோம். இங்க நம்ம ஜஸ்ட் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் மட்டும் பார்க்க போறது இல்ல. இது எப்படி நம்ம பிரைஸ் ஆக்ஷன் டூல்ஸ் கூட கம்பைன் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம்னு தான் பார்க்க போறோம். கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ங்கிறது நமக்கு ட்ரேடிங்ல நிறைய மெசேஜஸ் சொல்லும். நம்ம இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னை ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா மார்க்கெட்ல அடுத்து என்ன மூவ் நடக்க போகுது அப்படிங்கிறத ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். கேண்டில்ஸ்டிக் கான்செப்டை நம்மளோட சார்ட்ல அப்ளை பண்ணும்போது கரெக்டான ட்ரேடிங் டெசிஷன் நம்மளால எடுக்க முடியும். நிறைய ட்ரேடர்ஸ் வந்து இந்த கேண்டில்ஸ்டிக் டெக்னிக்கை ப்ராப்பரா யூஸ் பண்றது இல்ல, தப்பா யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு முக்கியமான கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வச்சிருப்பாங்க. அந்த பேட்டர்ன் எங்கெல்லாம் ஃபார்ம் ஆகுதோ அங்கெல்லாம் ட்ரேட் எடுத்துட்டு இருப்பாங்க. பட் அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. இந்த வீடியோல நான் அதை தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எப்படி நம்ம கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னை மற்ற பிரைஸ் ஆக்ஷன் டூல்ஸ் கூட கம்பைன் பண்றது. பிரைஸ் ஆக்ஷன் டூல்ஸ்னா நான் என்ன சொல்றேன்னா, முக்கியமான கீ லெவல்ஸ் ஆஃப் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், ஒரு ரீட்ரேஸ்மென்ட் லெவல்ஸ், ட்ரெண்ட் லைன், கான்ஃப்ளூயன்ஸ் ஏரியாஸ், இங்கெல்லாம் நம்ம வந்து கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹேமர் பேட்டர்ன். இது எல்லாருமே வந்து ட்ரேடிங்ல யூஸ் பண்ற பேட்டர்ன். இங்க நீங்க இன்ட்ராடே பண்ணும்போது இந்த பேட்டர்னை வச்சு ட்ரேட் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர்ன் நிறைய ட்ரேடர்ஸ் சூஸ் பண்ற மெயின் ரீசன் என்னன்னா, ஒரு ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் ஏரியா இல்லைன்னா டிமாண்ட் ஏரியால நமக்கு இந்த பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணும். இது என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுதுன்னா, நமக்கு இங்க செல்லிங் பிரஷர் இருந்திருக்கு. பட் செல்லர்ஸால கீழ க்ளோஸ் வைக்க முடியல. ஒரு பர்ட்டிகுலர் பிளேஸ்ல பையர்ஸ் உள்ள வந்து மேல வந்து புஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்க வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா பையர்ஸ் உள்ள வராங்க அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னை நிறைய ட்ரேடர்ஸ் வந்து அவங்களோட ட்ரேடிங்ல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன். அடுத்த பேட்டர்ன்ங்கிறது என்கல்ஃபிங் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். ஒரு ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் நமக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் பண்ணோம். இந்த கேண்டில் என்ன பண்ணியிருக்கோம்னா, ப்ரீவியஸ் ரெட் கேண்டில்ல அப்படியே கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் என்கல்ஃபிங் பேட்டர்ன். இங்க நம்ம எல்லா கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் பத்தி ரொம்ப டீப்பா பார்க்கல. ஜஸ்ட் நமக்கு என்ன முக்கியமான கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் தேவையோ அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போறது மல்டிபிள் ரிஜெக்ஷன் பேட்டர்ன். இங்க நமக்கு ஒரு டிமாண்ட் ஏரியால இல்லைன்னா ஒரு சப்போர்ட் ஏரியால மல்டிபிள் டைம்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆயிட்டே இருக்கும். இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, ஒரு ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் செல்லர்ஸ் வந்து கீழ புஷ் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. பட் அந்த இடத்துல வந்து பையர்ஸ் வந்து மேல தான் பிரைஸ புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நெறைய டைம்ஸ் வந்து இந்த ஏரியால ரிஜெக்ட் ஆயிட்டே இருக்கு. ஸோ இது இம்பார்ட்டன்ட் ஒரு டிமாண்ட் ஏரியா இல்லைன்னா இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ஏரியா. ஸோ இங்க இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். இங்கே அதே மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியால இல்லைன்னா சப்ளை ஏரியால நமக்கு மல்டிபிள் டைம்ஸ் ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன்ங்கிறது நமக்கு முக்கியமான கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு யூஸ் பண்றதுக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது மொமெண்டம் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன். மேக்ஸிமம் நம்ம மொமெண்டம் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் என்ன பார்த்திருப்போம்னா, ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில நம்ம மொமெண்டம் கேண்டில்னு பார்த்திருப்போம். பட் இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் டிமாண்ட் ஏரியால நமக்கு ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் கிடைச்சிருக்கு. இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில். பட் இந்த கேண்டிலோட அடுத்த கேண்டில் வந்து இதை விட கொஞ்சம் சைஸ் வைஸ் பெருசா இருந்துச்சுன்னா, இது என்ன இண்டிகேட் பண்ணணும்னா, இன்னும் நமக்கு வந்து பிரைஸ் மேலே ஏற சான்ஸ் இருக்கு. இப்போ இங்க வந்து நமக்கு நியர்பை சப்ளை ஏரியா எதுவுமே இல்ல. கொஞ்சம் மூவ் ஆகுறதுக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கு. ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இல்லைன்னா சப்ளை ஏரியா அங்க தள்ளி இருக்குன்னா, நம்ம இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னை பேஸ் பண்ணி என்ட்ரி எடுத்துக்கலாம். பொதுவா நமக்கு என்ன நடக்கும்னா, இப்போ சப்போர்ட் ஏரியால இருந்து இல்லைன்னா டிமாண்ட் ஏரியால இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டம் கேண்டில் ஃபார்ம் பண்ணும். இதுக்கு அப்புறம் வந்து நமக்கு ஒரு சின்ன கேண்டில், அதுக்கப்புறம் சின்ன கேண்டில் இந்த மாதிரி தான் ஃபார்ம் பண்ணும். பட் இங்க நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு டிமாண்ட் ஏரியா இல்லைன்னா சப்போர்ட் ஏரியால நமக்கு ஒரு ஆவரேஜ் சைஸ் கேண்டில் ஃபர்ஸ்ட் கிடைக்கும். இதுக்கு அப்புறம் உள்ள கேண்டில் பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டிலோட சைஸ் வைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும். இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, நமக்கு இன்னும் பிரைஸ் இன்னும் மேலே ஏற சான்சஸ் அதிகமா இருக்கு. சப்போஸ் நமக்கு நியர்பை ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இல்லைன்னா சப்ளை ஏரியா இல்லைன்னா நமக்கு பிரைஸ் நல்லாவே ஏற சான்ஸ் இருக்கு. இப்போ நம்ம முக்கியமான கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் பார்த்தாச்சு. இனி நம்ம பிரைஸ் ஆக்ஷன் டூல் கூட கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் எப்படி பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். பெஸ்ட் பிரைஸ் ஆக்ஷன் டூல்ஸ் நம்ம இங்க கம்பைன் பண்ண போறது என்னன்னா, ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மென்ட் லெவல், ட்ரெண்ட் லைன், மேஜர் லெவல்ஸ் ஆஃப் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மென்ட் லெவல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுக்கப்புறம் ரியல் சார்ட்ல எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இங்க நமக்கு பிரைஸ் ஹையர் ஹை ஹையர் லோ வச்சு மூவ் ஆயிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஹை தாண்டி நமக்கு ஏறும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு பர்ட்டிகுலர் பிளேஸ்ல நமக்கு ரிவர்ஸ் எடுக்கும்ல, அந்த டைம் இந்த மேஜர் லோவையும் இந்த மேஜர் ஹையையும் வச்சு ரீட்ரேஸ்மென்ட் லெவல் நம்ம டிரா பண்றோம். இப்படி டிரா பண்ணும்போது நமக்கு இங்க வந்து புல் பேக் நடக்குது. ஸோ எந்த ஏரியா நம்ம மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணணும்னா 61.8% இல்லைன்னா 2/3 இந்த ஏரியாக்குள்ள தான் நம்ம வந்து மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணணும். இங்க நம்ம ஏற்கனவே பார்த்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் கிடைச்சதுன்னா நம்ம அதில் வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம ட்ரெண்ட் லைன் பார்க்கலாம். இப்போ நமக்கு அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது நம்ம பொதுவாக ட்ரெண்ட் லைன் எப்படி டிரா பண்ணுவோம்னா, கீழே இருக்க லோவெல்லாம் கனெக்ட் பண்ணி ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணுவோம். ஸோ இங்க வந்து நமக்கு ஒரு ரீட்ரேஸ்மென்ட் நடக்கும்போது இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் கிடைச்சதுன்னா நம்ம லாங் சைட் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஏன்னா இது ஒரு
சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணிட்டு லாங் சைட் ஃபோக்கஸ் பண்ணுவோம். பட் இங்க நம்ம வந்து ட்ரெண்ட் லைனா இந்த மாதிரி ஆக்சுவலா தனியா யூஸ் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல நீங்க வந்து லாங் சைட் ஃபோக்கஸ் பண்றீங்கன்னா, இது வந்து ஜஸ்ட் ட்ரெண்ட் லைன டச் பண்ணிட்டு அப்படிங்கிறதுக்காக நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. இது இது கூட நம்ம வேற ஏதாவது ஃபேக்டர்ஸ கம்பைன் பண்ணிக்கணும். இந்த ஏரியா வந்து முக்கியமான ஒரு டிமாண்ட் ஏரியாவா? இல்லன்னா வந்து முக்கியமான சப்போர்ட் ஏரியாவான்னு சொல்லி பார்க்கணும். இதுக்கு முன்னாடி வந்து பிரைஸ் நெறைய தடவ இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ இங்கேருந்து நமக்கு ரிஜெக்ஷன் நடக்க சான்ஸ் இருக்குன்னா, அந்த மாரி டைம்ல நீங்க வந்து ட்ரேட் எடுத்துக்கலாம். ஸோ பொதுவா வந்து நம்ம ட்ரெண்ட் லைன தனியா யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ட்ரெண்ட் லைன் வந்து சப்போஸ் நீங்க டிரா பண்ண தெரியலன்னா, எப்படி டிரா பண்ணணுங்கிறத நான் ஏற்கனவே வீடியோ போட்டுருக்கேன். சப்போஸ் நீங்க அத பார்க்கலன்னா, ஒரு தடவ அத பார்த்துடுங்க. அடுத்து நம்ம மேஜர் கீ லெவல்ஸ் கூட இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன கம்பைன் பண்ண போறோம். மேஜர் கீ லெவல்ஸ்னா நமக்கு நெறைய ஏரியா இருக்கு. இப்போ சப்போர்ட் ஏரியா, இல்லன்னா வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, இல்ல சப்ளை டிமாண்ட் ஏரியா, இல்லன்னா மல்டிபிள் டைம்ஸ் ரிஜெக்ட் ஆன ஒரு பர்ட்டிகுலர் ஏரியா, இல்லன்னா இதுக்கு முன்னாடி சப்போர்ட்டா இருந்தது, இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகுற ஏரியா, இல்லன்னா இப்போ ரீசென்ட்டா நமக்கு ரெஸ்பெக்ட் பண்ண ஏரியா. இந்த மாரி நமக்கு நெறைய ஏரியாஸ்லாம் வந்து நம்ம கீ லெவல்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த கீ லெவல்ஸ்ல நம்ம கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன நம்ம வந்து கம்பைன் பண்ணிக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நமக்கு இது வந்து முக்கியமான ஒரு சப்போர்ட் ஏரியாவா இருக்கு. ஸோ இங்க நமக்கு வந்து பிரைஸ் நெறைய தடவ ரிஜெக்ட் ஆயிட்டே இருக்கு. ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட் ஏரியா பிரேக் ஆயி நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும். ஸோ இந்த டைம் உங்களுக்கு வந்து ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் கிடைச்சதுன்னா, நம்ம அந்த டைம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நமக்கு வந்து சார்ட்ல இந்த மாரி பிரைஸ் மூவ் ஆயிட்டு இருக்கும்போது, இது பக்கத்துல ரீசென்ட்டா ரெஸ்பெக்ட் பண்ண ஒரு ஏரியா இருக்கு. இல்ல இது பக்கத்துல ஒரு ரீசென்ட்டா ரெஸ்பெக்ட் பண்ண ஒரு ஏரியா இருக்குன்னா, அந்த இடத்துல உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் கிடைச்சாலோ, நீங்க வந்து ட்ரேட் எடுத்துக்கலாம். இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியா வந்து மல்டிபிள் டைம்ஸ் ரிஜெக்ட் ஆயிருக்கு. அண்ட் இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவா ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த இடத்துலலாம் நமக்கு வந்து பிரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆயி கீழ இறங்கிட்டே இருக்கு. ஒரு பர்ட்டிகுலர் பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா, இது பிரேக் ஆயி நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் நடந்துட்டு. இப்ப இந்த ஏரியா என்ன பண்ணும்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆயிட்டு இருக்க ஏரியா இப்போ சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். இங்க நான் வந்து மல்டிபிள் டைம்ஸ் டச் நடக்கிற மாதிரி தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இங்கேயும் நமக்கு வந்து கவர் ஆகும். இது வந்து ஒரு ஏரியாவா ஆக்ட் ஆகுது. ஜஸ்ட் ஒரு லைனா மட்டும் டிரா பண்ணக்கூடாது. நான் இங்க ஜஸ்ட் ஒரு லைனா டிரா பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இனி நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு டிமாண்ட் ஏரியா இங்க டிரா பண்ணிக்கணும். டிரா பண்ணிட்டு அதுக்குள்ள நமக்கு வந்து பிரைஸ் ரீச் ஆகும்போது, கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் கிடைக்கும்போது நம்ம என்ட்ரி எடுக்கணும். இங்க நமக்கு வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கு மேல நம்ம என்ட்ரி எடுத்துட்டு, இது கீழ கூட ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இப்போ இங்க நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் கிடைச்சிருக்கு. அண்ட் இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன்ல சப்போர்ட் ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. ட்ரெண்ட் லைன்ல சப்போர்ட் ஆக்ட் ஆகுது அப்படின்னு மட்டும் நம்ம வந்து இங்க என்ட்ரி எடுக்கக்கூடாது. இது வந்து முக்கியமான ஒரு சப்போர்ட் ஏரியா ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே நம்ம வந்து டிரா பண்ணியிருந்தோம். ஒரு முக்கியமான சப்போர்ட் ஏரியா ஆக்ட் ஆகும். ஸோ இந்த மாரி தான் நம்ம வந்து கம்பைன் பண்ணிக்கணும். இது வந்து நம்ம கான்ஃபிடன்ஸ் ஏரியா சொல்லுவோம். இங்க ஒரு ஏற்கனவே சப்போர்ட் ஏரியா ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. அது கூட நமக்கு வந்து ட்ரெண்ட் லைன்லயும் டச் நடக்குது. அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. ஸோ இந்த ஆர்டர் பிளாக்ல நம்ம வந்து டிரா பண்ணிட்டு, அண்ட் இங்க நமக்கு வந்து ஃபேர் வேல்யூ கேப்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, நம்ம லாங் சைட் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. இங்க நமக்கு வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் கிடைச்சிட்டு, ஆனா நமக்கு என்ன இருக்குன்னா, இது வந்து லார்ஜ் சைஸ் கேண்டிலா இருக்கு. இந்த இடத்துல நீங்க வந்து என்ட்ரி எடுத்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப பெரிய ஸ்டாப் லாஸா இருக்கும். டார்கெட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நியர் பை டார்கெட் பக்கத்துல தான் இருக்கு. ஸோ இத பார்க்கும்போது ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து 1:1 கூட வரல நமக்கு. ஸ்டாப் லாஸ் அந்த அளவுக்கு பெருசா இருக்கு. ஸோ இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ரீட்ரேஸ்மென்ட் லெவல் டிராப் பண்ணிட்டு, நம்ம கரெக்ட்டா கோல்டன் ஜோன் இருக்குல்ல, அந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். நம்ம இப்ப பார்த்தது வந்து 1 ஹார் சார்ட்ல ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் பார்த்திருக்கோம். இப்போ நான் சார்ட்ட 50 மினிட்ஸ்க்கு மாத்தியிருக்கேன். இங்க நான் வந்து ரீட்ரேஸ்மென்ட் லெவல் யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்க போறோம். இப்போ இந்த ஏரியா தான் நம்ம பார்த்த ஏற்கனவே ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் ஏரியா. இப்ப என்ன பண்ணணும்னா, எந்த இடத்துல நமக்கு வந்து பிரைஸ் ரிஜெக்ட் ஆகுதோ, இத தாண்டி நமக்கு வந்து ஏறி இருக்கு. இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குல்ல, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியால பிரைஸ் ரிஜெக்ட் ஆகுது. அண்ட் இது வந்து மேஜர் லோ இப்போ. ஸோ இந்த 2யும் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணி ஒரு ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மென்ட் லெவல் டிரா பண்ணணும். ஸோ நமக்கு ரீட்ரேஸ்மென்ட் நடந்த ஏரியா 2/3 கிட்ட 0.618 அண்ட் 2/3 இதுக்குள்ள நமக்கு ரீட்ரேஸ்மென்ட் நடந்திருக்கு. அண்ட் இங்க ரிஜெக்ஷன் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிறோம். இந்த மாரி என்ட்ரி எடுக்கும்போது நம்ம இது கீழ தான் ஸ்டாப் லாஸ் வச்சிருப்போம். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து இப்போ சின்னதா இருக்கு. அண்ட் டார்கெட் வந்து இப்போ நமக்கு அதிகமா இருக்கு. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து முக்கியமான ஒரு சப்போர்ட் ஏரியாவா ஆக்ட் ஆயிட்டு இருந்துச்சு. இந்த ஏரியா வந்து பிரேக் டவுன் நடந்து நமக்கு பிரைஸ் கீழ மூவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஏரியால நமக்கு பிரேக் அவுட் நடந்துட்டு, இப்போ இந்த ஏரியா மறுபடியும் நமக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆயிருக்கு. அண்ட் இந்த இடத்துல நமக்கு ரிஜெக்ஷன் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதுக்கு பேஸ் பண்ணி நம்ம லாங் சைட் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம பார்த்தோம், இது வந்து ஒரு சப்போர்ட் ஏரியாவா ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த இடத்துல நமக்கு ஆர்டர் பிளாக் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இத நம்ம வந்து மார்க் பண்ணிட்டு, அந்த இடத்துல மறுபடியும் நமக்கு வந்து ரிஜெக்ஷன் நடக்கும்போது, ரீட்ரேஸ்மென்ட் நடக்கும்போது என்ட்ரி எடுக்கிறோம். இப்ப இந்த இடத்துல நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இப்ப நீங்க ஆர்டர் பிளாக் வச்சு நீங்க ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா, எல்லா ஆர்டர் பிளாக்லயும் நீங்க வந்து என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஒரு வேலிடான ஆர்டர் பிளாக்க சூஸ் பண்ணி என்ட்ரி எடுங்க. இது வேலிடான ஆர்டர் பிளாக். அண்ட் இது கூட நமக்கு வந்து ஃபேர் வேல்யூ கேப்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இம்பேலன்ஸ் இருக்கு இங்க. இந்த இடத்துல நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிறோம்.
இங்க நமக்கு வந்து ரெசிஸ்டன்ட் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஹேமர் பேட்டர்ன். இப்ப இங்க நம்ம பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஹையர் ஹை, ஹையர் லோ வச்சு மூவ் ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாலயும் நமக்கு வந்து ரீச் ஆயிட்டு. இந்த இடத்துல நம்ம ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணியிருக்கோம். இங்கருந்து நமக்கு ட்ரெண்ட் லைன்ல பிரேக் டவுன் நடக்குது. இது வந்து முக்கியமான ஏரியா. ஸோ இந்த பிரேக் டவுன் நம்ம கன்சிடர் பண்ணி, இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த வீடியோல நம்ம என்னென்ன கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்கிறத பார்த்துருக்கோம். அது கூட நம்ம எப்படி பிரைஸ் ஆக்ஷன் டூல்ஸ நம்ம கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் கூட கம்பைன் பண்ணி ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. இந்த மாதிரி கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா நீங்க கரெக்ட்டா ட்ரேடிங் டிசிஷன் எடுப்பீங்க.